வேகம் அதிகமாக இருக்கும்போது விபத்துக்கான வாய்ப்பு என்னவாகும்? ஏ. அது அதிகரிக்கிறது, இட் இன்க்ரீசஸ். பி. அது கணிக்க முடியாததாகிறது. சி. அது குறைகிறது. டி. அது அப்படியே இருக்கிறது. சரியான பதில் ஏ. அது அதிகரிக்கிறது, இட் இன்க்ரீசஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி வாகனத்தின் வேகம் அதிகரிக்கும் போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டு திறன் குறைந்து விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கணிசமாக அதிகரிக்கிறது. 1989 ஆண்டு திருத்தத்திற்கு முன்பு இந்து கூட்டு குடும்பச் சொத்தில் வாரிசுரிமை இல்லாததால் பெண்களுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? ஏ. அவர்கள் அதிக அரசியல் அதிகாரம் பெற்றனர். பி. அவர்கள் அதிக நிதி சுதந்திரம் பெற்றனர். சி. அவர்கள் நகர்ப்புறங்களுக்கு குடிபெயர்ந்தனர். டி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். சரியான பதில் டி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். 4. 1989 ஆண்டு திருத்தத்திற்கு முன்பு பெண்களுக்கு பூர்வீகச் சொத்தில் சம உரிமை இல்லாததால் அவர்கள் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டனர். குடிமை உரிமைகளை மறுப்பதற்கான அடிப்படையாக இருக்கக்கூடாது என்று வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ள பண்புகள் யாவை? ஏ. புவியியல் இருப்பிடம் அல்லது குடியுரிமை நிலை. சி. கல்வி பின்னணி அல்லது தொழில்முறை தகுதிகள். டி. பொருளாதார நிலை அல்லது செல்வம். சரியான பதில் பி. இனம், தேசியம், நிறம், பாலினம், வயது, மதம். சரியான விடை பி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் 15வது பிரிவு இனம், சாதி, மதம், பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் குடிமக்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதை தடை செய்கிறது. எந்த பெரிய நிகழ்வுக்கு பிறகு சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார உரிமைகள் உருவாக்கப்பட்டன? ஏ. பெரும் மந்தநிலை, கிரேட் டிப்ரெஷன். பி. இரண்டாம் உலகப் போர், வேர்ல்ட் வார் II. சி. பனிப்போர், கோல்ட் வார். டி. முதலாம் உலகப் போர், வேர்ல்ட் வார் I. சரியான பதில் பி. இரண்டாம் உலகப் போர், வேர்ல்ட் வார் II. சரியான விடை பி. சோகஸ்மேலி இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு 1948 இல் ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் சமூக, பொருளாதார உரிமைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது. பின்வருவனவற்றில் இரவு நேர ஓட்டுதலின் போது ஏற்படும் மரண விபத்துகளுக்கு ஒரு காரணம் எது? ஏ. அதிகரித்த பார்வை தெளிவு. பி. குறைந்த போக்குவரத்து. சி. கட்டுப்படுத்தப்பட்ட தூக்கம். டி. சாலையில் மோசமான வெளிச்சம். சரியான பதில் டி. சாலையில் மோசமான வெளிச்சம். சரியான விடை டி. சோகஸ்மேலி இரவு நேரங்களில் சாலைகளில் போதிய வெளிச்சம் இல்லாதது ஓட்டுநர்களுக்கு தடைகளை அடையாளம் காண்பதில் சிரமத்தை ஏற்படுத்தி விபத்துகளுக்கு வழிவகுக்கிறது. போதிய வெளிச்சமின்மை பார்வைத்திறனை குறைத்து விபத்து ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்தியாவின் நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எந்த நாடு பங்காளியாக உள்ளது? ஏ. வங்காளதேசம், பங்களாதேஷ். பி. சிலோன். சி. இலங்கை, ஸ்ரீலங்கா. டி. பாகிஸ்தான், பாகிஸ்தான். சரியான பதில் சி. இலங்கை, ஸ்ரீலங்கா. சரியான விடை இலங்கை. நாளந்தா பல்கலைக்கழகத்தை சர்வதேச அளவில் மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகளில் இலங்கையும் ஒன்று. ஏ. வங்காளதேசம் இந்த திட்டத்தின் முதன்மை பங்காளியாக கருதப்படவில்லை. நாட்டோடு தொடர்புடைய அடிப்படை கடமைகளில் ஒன்று எது? ஏ. அடிக்கடி வெளிநாடு பயணம் செய்தல். பி. சர்வதேச வர்த்தகத்தை ஊக்குவித்தல். சி. உள்ளூர் சட்டங்களை புறக்கணித்தல். டி. நாட்டை பாதுகாத்தல். சரியான பதில் டி. நாட்டை பாதுகாத்தல். 9. சரியான விடை டி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 51 டி பிரிவின்படி நாட்டை பாதுகாப்பதும் தேவைப்படும்போது தேசப்பணியாற்றுவதும் ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கடமையாகும். இது நாட்டின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை பேண உதவுகிறது. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கு எதை முன்வைக்கின்றன? ஏ. அவற்றின் நிதி அறிக்கைகள். பி. அவற்றின் உறுப்பினர் பட்டியல்கள். சி. அவற்றின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். டி. அவற்றின் உள்கட்சி கட்டமைப்புகள். சரியான பதில் சி. அவற்றின் கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். சரியான விடை சி. சோகஸ்மேலி அரசியல் கட்சிகள் தேர்தலின் போது தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்தப் போகும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக, மேனிஃபெஸ்டோ,
மக்களிடம் முன்வைக்கின்றன. மாநிலங்களவை உறுப்பினராக தேவைப்படும் குறைந்தபட்ச வயது என்ன? ஏ 25 ஆண்டுகள், பி 30 ஆண்டுகள், சி 40 ஆண்டுகள், டி 35 ஆண்டுகள். சரியான பதில் பி 30 ஆண்டுகள். சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் 84வது விதியின்படி மாநிலங்களவை, ராஜ்யசபா உறுப்பினராக ஒருவருக்கு குறைந்தபட்சம் 30 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். கட்சி அமைப்புகளில் எத்தனை முக்கிய வகைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ 4, பி 5, சி 3, டி 2. சரியான பதில் சி 3. 10. அரசியல் அறிவியலில் ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை மற்றும் பல கட்சி முறை என 3 முக்கிய கட்சி அமைப்புகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்தியா பல கட்சி முறைக்கும், அமெரிக்கா இரு கட்சி முறைக்கும், சீனா ஒரு கட்சி முறைக்கும் சிறந்த உதாரணங்களாகும். பிரிவு 356 இன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள அவசரநிலை வகை என்ன? ஏ தேசிய அவசரநிலை, நேஷனல் எமர்ஜென்சி, பி சுகாதார அவசரநிலை, ஹெல்த் எமர்ஜென்சி, சி மாநில அவசரநிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி, டி நிதி அவசரநிலை, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. சரியான பதில் சி மாநில அவசரநிலை, ஸ்டேட் எமர்ஜென்சி. 10. சரியான விடை சி மாநில அவசரநிலை. அரசியலமைப்பு சட்ட பிரிவு 35(6) இன் படி ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் சீர்குலைந்தால் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநில அவசரநிலை அமல்படுத்தலாம். பின்வருவனவற்றில் ஜனவரி 15 அன்று கொண்டாடப்படுவது எது? ஏ ராணுவ தினம், ஆர்மி டே, பி கடற்படை தினம், நேவி டே, சி எல்லை பாதுகாப்பு படை தினம், பிஎஸ்எஃப் டே, டி கடலோர காவல் படை தினம், கோஸ்ட் கார்ட் டே. சரியான பதில் ஏ ராணுவ தினம், ஆர்மி டே. 5. சரியான விடை ஏ சோகஸ்மேலி 1949 ஆண்டு இந்திய ராணுவத்தின் முதல் தளபதியாக கேயுஎம் கரியப்பா பொறுப்பேற்ற தினத்தை நினைவுகூர ஜனவரி 15 ராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது. இது இந்திய வீரர்களின் தியாகத்தையும் சேவையையும் கௌரவிக்கும் நாளாகும். ஆளுநருக்கு உதவவும் அறிவுரை வழங்கவும் ஒரு அமைச்சரவைக்கு எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? ஏ பிரிவு 162, பி பிரிவு 164, சி பிரிவு 165, டி பிரிவு 163. சரியான பதில் பி பிரிவு 163. 5. இந்திய அரசியலமைப்பின் 163வது பிரிவு ஆளுநருக்கு தனது பணிகளைச் செய்ய உதவவும் அறிவுரை வழங்கவும் முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்க வேண்டும் என கூறுகிறது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சர்வதேச கூட்டாண்மைகள் மூலம் இந்தியா எதை பெற முயல்கிறது? ஏ இராணுவ கூட்டணிகள் மற்றும் பிராந்திய ஆதாயங்கள், பி கலாச்சார ஆதிக்கம் மற்றும் வரலாற்று அங்கீகாரம், சி சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் கல்வி மானியங்கள், டி சந்தைகள், முதலீடு மற்றும் தொழில்நுட்பம். சரியான பதில் டி சந்தைகள், முதலீடு மற்றும் தொழில்நுட்பம். சரியான விடை டி சோகஸ்மேலி இந்தியா தனது பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த சர்வதேச நாடுகள் மூலம் புதிய சந்தைகள், முதலீடுகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பெற முயல்கிறது. இது நாட்டின் தொழில்மயமாக்கல் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு மிகவும் அவசியமான காரணிகளாகும். மாநில பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் என்ன பங்கு வகிக்கிறார்? ஏ பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார், பி இணைவேந்தர், ப்ரோ-சான்சலர், சி துணைவேந்தர், வைஸ் சான்சலர், டி வேந்தர், சான்சலர். சரியான பதில் டி வேந்தர், சான்சலர். 7. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தராக, சான்சலர், பதவி வழியில் செயல்படுகிறார். இவர் பல்கலைக்கழகங்களின் பட்டமளிப்பு விழாக்களுக்கு தலைமை தாங்குவதுடன் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளார். மனித உரிமைகளின் உலகளாவிய அறிவிப்பின் UDHR முன்னுரையின்படி அனைத்து மனிதர்களுக்கும் என்ன வழங்கப்பட்டுள்ளது? ஏ வலிமையும் சுறுசுறுப்பும், பி செல்வமும் அதிகாரமும், சி அறிவும் மனசாட்சியும், டி புகழும் அங்கீகாரமும். சரியான பதில் சி அறிவும் மனசாட்சியும். சரியான விடை
சி. சோகஸ்மேலி மனித உரிமைகளின் உலகளாவிய அறிவிப்பின் UDHR முதல் பிரிவின்படி அனைத்து மனிதர்களும் பகுத்தறிவு, அறிவு மற்றும் மனசாட்சியால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தகவல் அறியும் உரிமை RTI விண்ணப்ப படிவம் அலுவலகத்திற்கு எவ்வாறு அனுப்பப்பட வேண்டும்? A. ஒரு மின்னஞ்சல் இணைப்பு மூலம். B. ஒரு சாதாரண தபால் சேவை மூலம். C. ஒரு பதிவு தபால் மூலம். D. கண்காணிப்பு இல்லாத ஒரு கூரியர் சேவை மூலம். சரியான பதில் C. ஒரு பதிவு தபால் மூலம். சரியான விடை சி. சோகஸ்மேலி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை அனுப்பும்போது அது உரிய அதிகாரியை சென்றடைந்ததற்கான ஆதாரமாக பதிவு தபால் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் கருதப்படுகிறது. அரசியலமைப்பின் எந்த பிரிவு வழங்கப்பட்ட பட்டங்களை உழைக்கிறது? A. பிரிவு 17 ஆர்டிகிள் 17. B. பிரிவு 16 ஆர்டிகிள் 16. C. பிரிவு 18 ஆர்டிகிள் 18. D. பிரிவு 19 ஆர்டிகிள் 19. சரியான பதில் C. பிரிவு 18 ஆர்டிகிள் 18. 2. சரியான விடை பிரிவு 18 ஆர்டிகிள் 18. இந்திய அரசியலமைப்பின் 18வது பிரிவு இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களைத் தவிர மற்ற அனைத்து பட்டங்களையும் ஒழிக்கிறது. இது சமூகத்தில் செயற்கையான வேறுபாடுகளைக் களைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட உதவுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?